இப்ப கூடங்க ஒரு உசுறு இங்க போயிருக்குதுங்க. பூரணச்சந்திரன்கிற ஒரு தம்பி, எந்த ஃபேமிலி, அவங்க வீட்டுல எல்லாரும் யாருக்காக ஓட்டு போட்டாங்க? திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. உதயசூரியனை தாண்டி யோசிக்காத ஒரு ஃபேமிலியில ஒரு உசுறு போகுது. அந்த உசுறு போனதை அரசியல் ரீதியாக மட்டுமே பார்த்து மனிதாபிமானம் கொஞ்சம் கூட இல்லாம வேணாம் தற்கொலை பண்ணிக்காதீங்க, இன்னைக்கு யாரும் உங்களை மாய்த்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு கூட அந்த கட்சியில இருந்து யாரும் வரல. வணக்கம், அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். முன்கூட்டியே அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்களையும் இப்பவே தெரிவிச்சுக்கிறேன். மதுரைக்கு இன்னைக்கு ஆண்டுடைய துவக்கத்துல இத நான் காசி விஸ்வநாதர் கோயில்ல இருந்து துவங்க போறேன். நான் அதான் என்ன பர்பஸுங்க, இன்னைக்கு இன்னைக்கு நான் என்ன வேண்டிக்க போறேன்னு சொல்றேன். நாட்டுல பெண்கள், குழந்தைகள், வெளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள், விவசாயிகள், தொழிலாளர் நல சங்க ஊழியர்கள், பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருக்கும் நல்ல காலத்தை கொடு, உண்மையான வெளிச்சத்தை கொடு, விடியலை கொடு, உண்மையான வெளிச்சத்தையும் விடியலை கொடுன்னு நான் காசி விஸ்வநாத சாமியை கேட்டுக்க போறேன். திருப்பரங்குன்றம் மலை மேல எப்படி தீபம் எரிய போகுதோ அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலையும் வெளிச்சம் வர வேண்டும் அப்படின்னு வேண்டிக்க போறேன். உங்களுக்கே இந்த கேள்விக்கு பதில் தெரியுங்க. நான் இதோ 5 வருஷம் ஆயிப்போச்சு. அவரு சொன்ன சொல் தவறாமல் அதே அந்த சொன்ன சொல்லில நிக்கணுமா இல்லையா? விடியல் தர போறாருன்னு சொன்னாங்க. அப்ப விடியல் தந்துட்டாருன்னு சொன்னா பேச்சு மாறினதா ஆயிரும் இல்லையா? அதனால அதை ஃபியூச்சர் டென்ஸ்லயே வச்சிருக்கிறாங்க. நீங்க உங்களுக்கே தெரியும், இப்போ 1ஆம் படை வீடான திருப்பரங்குன்றத்துல நின்றுகிட்டு 6ஆம் படை வீடான திருத்தணியை பத்தி நம்ம பேசுறோம். திருத்தணியில பேக் டு பேக் ஒரு நாள் ஒரு பாவம் வாயில்லாதவர்கள்னு சொல்லணும், புலம்பெயர் தொழிலாளர்களுக்கெல்லாம் நம்ம மொழி தெரியல, அவங்க ஏதோ அவங்க ஒரு மனிதர்களா இருப்பாங்கன்னு நினைச்சு ஆரம்பிச்சா அவங்க கழுத்துல வச்ச கத்திய அவங்க மேலேயே வச்சு வெட்டுறது. அதை நம்ம பேச கூட நம்மளுக்கு பதறுது. அதை பார்த்து அதுவே ஓயாத நேரத்துல அடுத்த நாள் ஜமால் என்கிற ஒரு முஸ்லிம் பெரியவர், அவருக்கும் அதே போல தாக்குதல், வெறி தாக்குதல். அப்ப ஜாதி, மதம், மனிதம் எல்லாத்தையும் கடந்து என்ன இருக்குன்னு பார்த்தா போதை தான் இருக்கு தமிழ்நாட்டுல. இல்லைன்னா நேத்து ஒரு இசையமைப்பாளர் எழுதியிருக்காரு, நீ அங்க என் ஸ்டூடியோ 10 வருஷமா இருக்கு, இந்த ஏரியால இப்ப வெளியே தலை காட்ட முடியல, பயமா இருக்கு, போலீஸ் அடிச்சா கூட சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. 2 காரணமா நான் பாக்குறேங்க. திருத்தணியில இன்னைக்கு நடந்தது ஒரு நாள் சம்பவம் கிடையாது. இது நீர் பூத்த நெருப்பா அங்கொன்னு இங்கொன்னுமா செய்திகள்ல முதற்பக்க செய்தியா தலைப்பு செய்தியா வராம இத்தனை நாள் போயிடுச்சு. ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா, ஃபர்ஸ்ட் ஒரு சமூகத்தினரை பல்லாண்டுகளுக்கு முன்னாடி இந்த திராவிட இயக்கம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சமூகத்தினரை பார்த்து இவங்க நம்மாளுங்க இல்ல, இவங்க வேத்தாளுங்க, வந்தேரிகள் அப்படின்னு சொன்னாங்க. தமிழர்கள்ல பிராமண சமூகத்தை பார்த்து நீ வந்தேரின்னு சொன்னீங்க. அடுத்தது இந்திக்காரங்களை பார்த்து வந்தேரி, இந்தி எதிர்ப்பு அப்படின்னு சொன்னீங்க. சில நாட்களுக்கு முன்னாடி பாஜக உள்ள வந்துரும்னு பூச்சாண்டி காமிச்சிங்க. இப்ப வடக்குல இருந்து பாவம் வயிற்று பொழப்புக்காக வரவங்களை வடக்கன், பீடாவாய, பானிபூரி அப்படின்னு அமைச்சர்களே பேசுறாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் அவன் வேத்தாளு, அவன் நம்மால் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷத்தை பரப்பியாச்சு. அந்த வெறுப்பை வந்தாரை வாழ வைக்கும் தமிழகத்துல யாராவது வர்றதுக்கு பயப்படுறாங்க. இது இன்னைக்கு நேத்து நடக்கலையே. 2023 பீகார் சட்டமன்றத்துல இத பத்தின பேச்சு வந்துச்சா? அப்ப இங்க நாம எல்லாரும் குதிச்சோமா, ஐயோ முறையோ அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் லெட்டர் எழுதி பீகார் வரைக்கும் ஆள் அனுப்பிச்சு அங்க அந்த பிரசாந்த் ஏதோ அந்த ஒரு நபரை கைதெல்லாம் செஞ்சாங்க, பேஸ்புக்ல பதிவு போட்டதுக்காக. எங்க தமிழகத்துல எல்லாரும் நல்லபடியா இருக்காங்கன்னு சொன்னாங்க. இதுதான் நல்லபடியா இருக்குப்ப இன்னைக்கு. அப்ப இது அவன் வடக்கத்தியானுங்கிறதுக்காக இல்ல, ஏன்னா அடுத்த நாள் எங்காலேயே நாங்க வெட்டிட்டோம் அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க. இதெல்லாம் வெக்கக்கேடா இல்லையா? மூளைக்கு மூளை சாராயமும் போதை மருந்தும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் யார் கணக்குல வருது? யாரு போலீஸுக்கும் சட்டம் ஒழுங்குக்கும் மினிஸ்டருங்க இன்னைக்கு?
கேட்டா இரும்பு கரும், எந்த கொம்பனும் என்ன குறை சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டவர்களே இன்னைக்கு 6ஆம் தேதி போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. எதுக்காக அறிவிச்சிருக்கிறாங்க? அதிக ஊதியத்துக்காகவா, இல்ல வேற ஏதாவது புதுசா ஏதாவது கோரிக்கையா? இல்ல, நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி இதோ அடுத்த தேர்தல் வருது, எப்பதான் நிறைவேற்றுவீங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம நிக்கிறாங்க. ஆசிரியர்கள், செவிலியர்கள், விவசாயிகள், தொழிற்சங்க ஊழியர்கள், டிரான்ஸ்போர்ட், ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் பேலன்ஸ் இருக்கா சொல்லுங்க? இருக்கிற அமைச்சர்கள் எல்லாத்திலையும் இன்னும் ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்ல தான் யாரும் வந்து வெளியே சண்டை போடல. அது மது விலக்கு துறையில மட்டும்தான் இன்னும் வெளியே வந்து யாரும் சண்டை போடல. ஏன்னா அவங்களதான் வந்து போதையிலேயே வச்சிருக்கிறோமே நம்ம. இதெல்லாம் சேர்த்துத்தான் இந்த இதுக்காகத்தான். ஏன்னா இனிமே தமிழ்நாட்டை, ஒரு காலத்துல ரஜினி அவர்கள் சொன்னாரு தெரியுமா, தமிழ்நாட்டை கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு. அவர் இன்னைக்கு என்ன சொல்லுவாருன்னு நான் கேட்க விரும்புறேன். கடவுள் மட்டும்தான், என் அப்பன் சுப்பிரமணிய சுவாமி மட்டும்தான் தமிழகத்துக்கு நல்ல ஒரு காலத்தை, எதிர்காலத்தை கொடுக்க முடியும். நான்லாம் வந்துட்டேன், அதான் நான் கோயிலுக்கு போறேன். ரஜினி அன்னைக்கு சொன்னாரு கடவுள்னால கூட காப்பாற்ற முடியாது, ஆனா இன்னைக்கு விஜய் நான் காப்பாத்துவேன்னு சொல்லி வர்றாரு, அதை எப்படி பாக்குறீங்க? நம்பிக்கை தானே வாழ்க்கை. போதைன்ற மாதிரி சொல்றீங்க மேடம். ஆனா சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்ன சொல்றாரோ, தமிழகத்துல 0 கஞ்சாவா இருக்கு, 0% கஞ்சா. நாங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இங்க கஞ்சா போதை எதுவுமே இல்ல. இந்த கஞ்சாவில ரொம்ப உயர் வகை கஞ்சா நேத்து வேற புடிச்சிருக்கிறாங்க, கிலோவா புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு. ஓஜி அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். நமக்கெல்லாம் வந்து வெறும் கேஜி தான் தெரியும், இங்க கேஜியா ஓஜி கிடைக்குது. அது ரொம்ப விலை உயர்ந்த நச்சு பொருளாம் அது. அப்ப அந்த ஓங்கிறத தான் சுகாதாரத்துறை முதலமைச்சர் வந்து 0ங்கிறாரு போல இருக்கு. ஏன்னா யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விக்கும் யாருமே இல்லை அப்படின்னு சொன்னவர்கள் இப்ப எங்க அந்த கஞ்சா அப்படின்னு கேட்டா எங்கேயுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கே அதோ இங்க ஸ்டாலின் அவர்களுடைய பெயர் தாங்கிய மருத்துவமனையில வளருது அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அங்கன்னும் இங்கன்னும் செடினா வளரத்தான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருந்தாங்க. அங்கன்னும் இங்கன்னும் செடினா வளரத்தான் செய்யும், அங்கன்னும் இங்கன்னும் போதைன்னா போடத்தான் செய்வாங்க, அங்கன்னும் இங்கன்னும் வெட்டுனா வெட்டித்தான் சாய்ப்பாங்க. இப்படியா பேசுவாங்க அமைச்சர் பெருமக்கள்? அதனாலதான் கடவுளை பார்த்து கெஞ்ச போறேன் நான். தேசிய ஜனநாயக கூட்டணியோட தலைமை இருக்கிற முடிவுக்கு வந்து தமிழகத்துல அதிமுக எடப்பாடி வந்து செயல்பட்டதுக்கு உதயநிதி ஸ்டாலின் எதுங்க? அது குற்றம் இல்லைங்க, அது பாராட்டுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில மிகப்பெரிய சக்தியான அதிமுகவும் தேசிய தலைமையான பாஜகவும் இணைந்து எந்த ஒரு பிணக்கும் இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது பார்த்து உதயநிதி அவர்கள் பொறாமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர் சொல்றது பாராட்டுங்க, 2 பேரும் சேர்ந்து செய்யறாங்க அப்படிங்கிறது பாராட்டு. அதை வந்து அவர் ட்விஸ்ட் பண்ணி சொல்றாரு. என்ன இப்ப எல்லாரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணுமா? அவருக்கு எல்லாரும் எதுவும் யாரும் ஒன்னா இருக்கக்கூடாது, இவங்க மட்டும் அப்படியே வள்ளிசா எல்லாரும் ஏமாத்திக்கிட்டே இருக்கலாமா? அவங்களுக்கு ஓட்டு போட்ட அத்தனை பேரும் இன்னைக்கு மனசு மாறிக்கிட்டாங்க தெரியுமா? இன்க்ளூடிங் இன்னைக்கு மைனாரிட்டி ஓட்டுல தான் அவங்க வந்து மெதப்பா இருக்கிறாங்க. மைனாரிட்டி எல்லாரையும் நான் களத்துல போய் பாக்குறேன், எல்லாருமே மாற்றம் வேணும்னு சொல்றாங்க. எல்லாருக்குமே வெறுப்பாயிடுச்சு. RSS அமைப்பு வந்துட்டு அல்கொய்தான்ற மாதிரி வந்து MP மாணிக் தாகூர் சொல்றாரு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஒரு மக்களுக்கு யாருமே வராத போது எந்த ஒரு இப்ப கூடங்க ஒரு உசுறு இங்க போயிருக்குதுங்க. பூர்ணச்சந்திரன்கிற ஒரு தம்பி, எந்த ஃபேமிலி, அவங்க வீட்டுல எல்லாரும் யாருக்காக ஓட்டு போட்டாங்க? திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. உதயசூரியனை தாண்டி யோசிக்காத ஒரு ஃபேமிலியில ஒரு உசுறு போகுது. அந்த உசுறு போனதை அரசியல் ரீதியாக மட்டுமே பார்த்து மனிதாபிமானம் கொஞ்சம் கூட இல்லாம, வேணாம் தற்கொலை பண்ணிக்காதீங்க, இன்னைக்கு யாரும் உங்களை மாய்த்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு கூட அந்த கட்சியில இருந்து யாரும் வரல. தாசில்தார் மட்டும் வேற வழி இல்லாம வந்து பார்த்துட்டு போனாரு. அவங்கள பத்தி கொச்சையா நீங்க வந்து உங்க ஈகோ சிஸ்டம்ல போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நான் ஏற்கனவே அவங்க குடும்பத்தை நான் சந்திச்சேன். ஒரு மனைவியால செத்தாரு, மதுவால செத்தாரு அப்படின்னு பச்சை பொய்ய சொல்லி நீங்க போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த இடத்துல உண்மையான சேவையும் உதவியும் கொடுக்கக்கூடிய இயக்கங்களை நீங்க வந்து இப்படிதான் சொல்லுவீங்க. ஏன்னா காமால கண்ணனுக்கு பார்த்த இடமெல்லாம் மஞ்சளா தெரியும்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி இருக்கோமோ அப்படித்தான் நம்ம மத்தவங்க எல்லாரையும் சந்தேகப்படுவாங்க. நல்லவங்களுக்கு எல்லாரும் நல்லவங்க கண்ணுக்கு தெரிவாங்க, மத்தவங்களுக்கு எல்லாமே தப்பத்தான் தெரியும். Thank you.